வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்தம்பருப்பில் சாம்பாருங்க. இது வந்து ராஜபாளையம் ஸ்பெஷல். உளுந்து ஒரு 100 கிராம், சுரக்காய் வந்து ஒரு பாதி கட் பண்ணிக்கோங்க. உளுந்து சுரக்காயெல்லாம் குக்கரில் ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு வேக வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நிறைய சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஜீரகம் மட்டும்தாங்க போடணும். கடுகு, உளுந்தம்பருப்பு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. ஜீரகம் மட்டும்தான் இதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி, கொஞ்சம் தேங்காய் மிக்சியில் ஒரு ஓட்டிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயம் பொடிங்க. உளுந்தம்பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் பொடி போட்டால் நல்லது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கோணுங்க. இதுக்கு கொஞ்சம் மசால் பொடி, குழம்பு மிளகாய் போடுங்க. குழம்பு மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் புளி ஊற்றிட்டு ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி, கொஞ்சம் தேங்காய் போட்டு ஒரு அடி அடித்து இதில் கலந்துருங்க. கலந்துட்டு அது ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்ச உளுந்தம்பருப்பு, சுரக்காய், பூண்டு அதை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது ஹெல்திங்க, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சுரக்காவும் நீர் சத்து உள்ளது. உளுந்தம்பருப்பு நம்ம கால் கை வலிலாம் ராஜபாளையத்தில் 3/4 பேர் உளுந்தம்பருப்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதுதான். சாம்பார் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்தம்பருப்பு போட்டதுனால எப்படி இருக்குன்னு நினைக்க வேண்டாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.